கவனிக்கணும். ரைட். சவுண்ட் பிளாங்குதா? சவுண்ட் கிளியரா இருக்கா பிள்ளையா? சவுண்ட் கிளியரா இருக்கா? சவுண்ட் கிளியரா இருக்கா? சொல்லுங்க, சவுண்ட் கிளியரா இருக்கான்னு. எஸ் அண்ட் நோ. எஸ், கவனிப்போம். கடந்த கிளாஸ் கவனிக்கணும். கடந்த கிளாஸ் என்ன செய்தனா, என்ன படிப்பிச்சேனான்டா, கடந்த கிளாஸ் படிப்பிச்ச விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த பேப்பர் ஒன்று செய்தேன். அதுல 20 MC கிட்ட என்ன செய்த நான் செய்து போட்டு விட்டேன். 20 MCக்கு என்ன செய்துட்டோம் செய்துட்டோம். இன்னும் ஒரு 5 MCக்கு இருக்கு. ரைட். அந்த 5 MCக்கு படிக்கிறதுக்கு முதல் ரைட், சில பிள்ளைகளுக்கு கொஞ்சம் என்ன, ஒன்று ரெண்டு பேர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதால என்ன MCக்கு வந்து விளங்கப்படுத்த வேண்டாம். நாங்கள் என்ன செய்ய போறோம், ஒருக்கா நோட்ஸ் ஒருக்கா படிப்பீங்க. நாங்கள் வந்து பிறகு என்ன செய்ய போறோம், ஒரு 15 திசத்தால என்ன செய்வோம், ஜாயின் பண்ணுவோம் ஏதோ கிளாஸ் ரைட். அப்ப நான் என்னண்டா உங்களுக்கு நான் இப்ப முதலாவது அந்த குறையில இருக்கிற நோட்ஸை பார்ப்போம். ரைட். அப்ப இன்னும் படிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நிறை போட்டி நிறுவனம் எப்போது தொழிலை விட்டு நீங்கி செல்லும். நிறை போட்டி நிறுவனம் எப்போது தொழிலை விட்டு போகுது. அடுத்த வேலையை எங்க பார்க்கணும். ரைட். நிறை போட்டி தொழில் இயங்கும் நிறுவனம் தொழிலை விட்டு வெளியேறும். ரைட். நிறை போட்டி நிறுவனம், நிறை போட்டி நிறுவனம் ரைட், நிறை போட்டி நிறுவனம், நிறை போட்டி நிறுவனம் தொழிலை விட்டு வெளியேறு. தொழிலை விட்டு வெளியேறு எப்ப ஸ்டாப் பண்ண போகுது? அப்ப நிறை போட்டி நிறுவனம் தொழிலை விட்டு வெளியேறுது, தொழிலை விட்டு ஸ்டாப் பண்ற மட்டம் என்ன? அவ எப்போது தன் உற்பத்திகள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு எப்போது என்ன செய்ய போற, நிறுவனத்துக்கு முடிவை கொண்டு முடிவை எப்படி தீர்மானிக்க போற? அப்ப கவனிக்கணும். கவனிக்கணும். எப்போது இந்த தொழிலை விட்டு நீங்க செல்லுவார் என்று சொன்னா, கவனிக்கணும். எப்போது தொழிலை விட்டு நீங்க செல்லுவார்னா, ஒரு நிறுவனம் என்ன செய்யுது என்று சொன்னால், அவர் வருமானத்தை உழைத்துக் கொண்டிருக்கிறார். வருமானம் லாபத்தை உச்சப்படுத்தி கொண்டிருக்கிறார். லாபத்தை உச்சப்படுத்துறாருன்னா இது MC கோடு. MC கோடு, MC கோடுல இந்த Q மட்டம் என்ன செய்யல, இது AR கோடும் MR கோடும். இது லாபத்தை உச்சப்படுத்துற வெளியீட்டு மட்டம். லாபத்தை உச்சப்படுத்துற வெளியீட்டு மட்டம் நிறைய போட்டு லாபத்தை உச்சப்படுத்தி கொண்டிருந்தாலும் அவர் லாபத்தை உச்சப்படுத்த தொடர்ந்து தொழில நீடிப்பார் ஒன்று இருந்தால் இல்ல. அப்ப லாபத்தை உச்சப்படுத்த அவர் என்ன செய்ய போறாருண்டா, இந்தியால வந்தால் உங்களுக்கு சொன்னா நட்டம், இந்தியால போனாலும் நட்டம். ஏனண்டா அவர் அடைய வேண்டிய உத்தம வெளியீட்டு மட்டும் தான் இது, அடைந்திருக்க வேண்டிய உத்தம வெளியீட்டு மட்டும், உத்தம வெளியீட்டு மட்டும் தான் இது. அப்ப இதை எப்படி அவர் வந்து இந்த தொழிலை கண்டினியூவா நான் கொண்டு தொடர்ந்து நடாது செல்வதா, அதை இடையில விட்டுட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டு போறதான். ஒரு நிறுவனம் எப்போது தீர்மானிக்கும் சொன்னா பாருங்க, ஒருவருடைய வருமானம், ஒரு நிறுவனத்தின் வருமானம் TVC அளவு, TVC என்ன மொத்த மாறும் செலவு, மாறும் செலவை ஈடு செய்ய போதுமாக இருந்தால் நிறுவனம் என்ன செய்யும், தொழில தொடர்ந்து இயங்கும், தொழில நீடிச்சு கொண்டு பாருங்க. ஒரு நிறுவனம் மொத்த வருமானம் வந்து 1 லட்சத்தை உழைக்கிறார், 1 லட்சம் வேண்டா, அவற்றை TVC வருமானம் 90,000 சொன்னால், TVC வருமானம் 90,000, தொழில இயங்கி கொண்டிருப்பார், தொழில் நடாத்தி கொண்டே இருப்பார். ஏனென்றா அவருடைய வருமானம் TVC ஈடு செய்யுது. இல்ல பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப நான் ஓரளவுக்கு பார்க்க போறோம், ஒரு அளவுக்கு பார்க்க போறோம்னு சொன்னா TR Q ஆல பிரிக்கிறீங்க, TVC Q ஆல பிரிக்கிறீங்க. அவ TR Q ஆல பிரிச்சா என்ன வரும் பிள்ளைகள் படிப்பிச்சுட்டார். TR Q ஆல பிரிச்சா என்ன வரும் சொல்லுங்க. TR Q ஆல பிரிச்சா என்ன வரும்? எனிவன் ஆன்சர்? படிப்பிச்சுட்டேன். TR Q ஆல பிரிச்சா என்ன வரும்? AR. ஒரு நிறுவனத்தில் AR வந்து நிறை போட்டு வந்து AR வந்து TVC Q ஆல பிரிச்சா என்ன வரும்? ABC ஈடு செய்ய கூடியதாக இருந்தால் தொழில் இது இப்படி சொல்லலாம். ஒரு நிறுவனத்தின் AR விட ABC சின்னனா இருந்தா தொழில இயங்கி கொண்டிருக்கும்.
அப்ப ஒரு நிறுவனத்தின் ஏஆர் வந்து என்னதுக்கு சமன்? விலை ஏவிசியை விட பெருசா இருந்தா இல்ல, அது அடுத்தது விலை வந்து ஏபிசியை விட பெருசா இருந்தா என்ன நடக்க போகுது? தொழில நீடிச்சிருக்கு. 3 விதமா சொல்லலாம். அப்ப உங்களை கேட்டா எப்பொழுது தொழிலை எப்படி டிசைட் பண்ண, தொழிலை நிறுத்துறதா நிறுத்த இல்லைன்னு எப்படி தீர்மானிக்கும் கேட்டா, ஒரு நிறுவனத்தின் செலவுக்குள்ள 2 விதமான செலவு இருக்கு. ஒன்று மாறும் செலவு, மற்றது நிலையான செலவு. அது நிலையான செலவுகளை எப்பொழுதும் நிறுவனத்தின் வெளியீடு பூஜ்ஜியமாக இருந்தாலும், நிறுவனத்தின் வெளியீடு அதிகரித்தாலோ நிலையான செலவு காணப்படும். ஆனால் மாறும் செலவு வெளியீடு அதிகரித்தாலோ குறைந்தாலோ என்ன செய்யும்? அதுக்கேற்ற மாதிரி ஒத்து செஞ்சு போகும், மாறும். அப்ப நிறுவனம் பிரதானமாக கருத்தில் கொள்ளக்கூடிய செலவு என்னவா இருக்க போகுது? இந்த மாறும் செலவு. அப்ப நிறுவனம் டிசைட் பண்றது எதை வச்சுன்னு சொன்னால் இந்த மாறும் செலவை வச்சுதான் தீர்மானிக்கும். அப்ப ஒரு நிறுவனத்தின் வருமானம் டிவிசியை ஈடு செய்ய போகுமா இருந்தால் அது என்னவா இருக்கும்? நிறுவனத்தோட தொழில நீடிச்சு கொண்டிருக்கும். அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும். இது தெரியும். அப்ப உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்படி ஒரு கேள்வியை போட்டுட்டா, ஒரு நிறுவனம் நட்டத்தில் இயங்குகின்ற போது கட்டாயம் தொழிலை விட்டு நீங்கி செல்லும். அல்ல நிறைபோட்டு நிறுவனம் நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற போது தொழிலை விட்டு நீங்கி செல்லும். இக்கூற்ற உடன்படுகிறீர்களா? உலக்குக. உங்களோட விடை எப்படி இருக்கும்? உங்களோட விடை எப்படி இருக்கும்? விளங்கா சொல்றது. இப்ப இது ஓகே. உங்களை கேள்வி கொண்டு வருது. இதை வச்சு ஒரு கேள்வி என்ன வருகிறான்? ஒரு நிறுவனம் நட்டமடை, நிறைபோட்டு நிறுவனம் நட்டமடைய கட்டாயம் தொழிலை விட்டு விலகி செல்லும். விலகி செல்லும். இக்கூற்று உடன்படுகிறீர்களா? விளக்குக சொல்லுவீங்க. இப்படி ஒரு கேள்வி வருது. எஸ் ஆ நோ? ஒரு நிறுவனம் நட்டம் அடைகின்ற போது தொழிலை விட்டு கட்டாயமாக விலகி செல்லும். இக்கூற்று உடன்படுகிறீர்களா? விளக்குக. சொல்லுங்க, இக்கூற்று உடன்படுகிறீர்களா இல்லையா? அதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எல்லாரும் விலகி செல்லுமா இல்லையா? கவனிக்கணும். அப்ப நட்டம் அடைஞ்சாலும் விலகி செல்லாது. ஏனென்றா கவனிக்கணும். நட்டம் அடைஞ்சாலும் விலகி செல்லாது. இந்த நட்டம் என்று சொன்னா என்ன? நட்டச்சமலில் என்ன சொன்னா படிப்பிக்கிறான்? நட்டச்சமலில் சொல்லி என்ன படிப்பிக்கிறான்? நட்டம்டா டிஆரை விட டிசி பெருசா இருந்தது நட்டம். நட்டம். இப்ப சப்போஸ் என்னண்டா கவனிக்கணும். சப்போஸ் என்னன்னு சொன்னா, இந்த டிசி இதுக்கு இல்ல 2 விதமான செலவு இருக்கு. ஒன்று டிஎஃப்சி, அடுத்தது டிவிசி. இப்ப பாருங்க, டிஆர் வந்து 1 லட்சமா இருக்கலாம், அங்க 1 லட்சமா இருக்கலாம். ஆனா நாங்க என்ன சொல்லலாம்? கூற முடியாதுன்னு சொல்லணும். ஏன்னு சொன்னா உங்களுக்கு டிசி வருமானத்துக்கு டிஎஃப்சி எவ்வளவு, டிவிசி எவ்வளவு தெரியாது. அப்ப நாங்க கூற முடியாது. சப்போஸ் என்ன செய்யலாம்? இப்ப பாருங்க, இந்த டிசிக்கு இல்ல சப்போஸ் என்ன செய்யறாங்கடா, இவர் வந்து 10,000 இருந்தா, டிஎஃப்சி 10,000 இருந்து இவர் டிவிசி ஒரு 90,000 இருந்தால் என்ன நடக்கும்? இப்ப சொல்லுங்க. இவர் வந்து டிஎஃப்சி வந்து 10,000 இருந்து, டிஎஃப்சி வந்து 10,000 இருந்து டிவிசி வந்து 90,000 இருந்தால் 90,000 நட்டம் தானே. 1 லட்சமா இருந்தால் 1 லட்சமா இருக்கு. இவர் 20,000, இவர் வந்து 80,000, இவர் வந்து 85,000. இப்ப சொல்லுங்க எனக்கு, ரெண்டும் கூட்டி எவ்வளவு வருது? டிசி 1,05,000 வருது. இப்படி இருந்திருந்தால் நிறுவனம் தொழில இயங்குமா இயங்காதா? நட்டத்துக்கு நான் இப்படி ஒரு நட்டம் வந்திருக்கலாம்னு சொல்றேன். இப்படி இருந்தால் தொழிலை இயங்குமா இயங்காத? 1,05,000 செலவு, 1,05,000 செலவு வந்திருக்குது. டிஆர் வந்து 1 லட்சம். இப்படி இருந்திருந்தால் தொழில இயங்குமா இயங்காதா? நீங்க சொல்லுங்க. இப்படி இருந்தா தொழில இயங்குமா இயங்காது? எஸ் ஆனோ? இயங்கும். கூடற்படை விடுங்கோ, இயங்கும். ஏனண்டா டிவிசி 85,000 அப்ப டிவிசிய இந்த டிஆர் என்ன செய்யுது? ஈடு செய்யுது. அப்ப ஒரு பக்கம் பார்த்தால் இயங்கும், ஆமண்டு கொடுக்கலாம். ஏனண்டா உங்களுக்கு நட்டத்துக்கு இல்ல. எப்படி நட்டம் அடைஞ்சவர் உங்களுக்கு தெரியல. எப்படி நட்டம் அடைஞ்சவர் என்ன செய்யல உங்களுக்கு தெரியல. இப்படி பாருங்க, திருப்பி திருப்பி பாருங்க. இந்த பக்கம் இப்படி வந்திருந்தா சப்போஸ் எப்படி? இந்த இது
1,00,000 விட கூடவாய் 1,10,000 இவர் 20,000 வந்திருந்தார். இப்ப 1,30,000 இல்லோ, 1,30,000 1,30,000 வந்தால் இப்ப இயங்குமா இயங்காதா? இப்ப இயங்குமா இயங்காதா? இல்ல, நோ. அப்ப இதுக்கு என்ன விட வேறும்னு சொன்னால் கூற முடியாது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு அங்கு அந்த நிறுவனத்தின் வருமானம் அதிന്റെ டிவிசியை ஈடு செய்ய போதுமா இல்லையா என்பதை என்ன செய்ய முடியாது, இனங்காண முடியாது. நட்டம் 2 விதமா ஏற்பட்டிருக்கலாம். ஒன்று டிவிசி டிஆர் விட கூட வந்து ஏற்பட்டிருக்கலாம், அல்லது டிவிசி டிஆரை விட குறைவா வந்து என்ன செய்திருக்கலாம், ஏற்பட்டிருக்கலாம். அப்ப நாங்கள் இதுக்கு என்ன விட ஊருக்கணும்டா கூற முடியாது. நோ செய்ய இயலாது, நாங்கள் கொடுக்க இயலாது. கட்டாயம் நிறைவோடு நட்டத்தை இயங்கும் போது வெளியேறும் கேட்டா இல்ல, ரைட், கூற முடியாது என்ன கொடுக்கணும் கூட ஆன்சர், ரைட். கட்டாயம் சம்டைம் என்ன செய்யலாம், வெளியேறாமல் விடலாம். அப்ப நட்டத்துல இயங்கணும், கட்டாயம் நாங்கள் வெளியில போகணும்னு சொல்ல கூற முடியாது கூட போய் விட 2 பக்கமும் கொடுக்கணும், ரைட். அடுத்தது கவனிக்கணும் பிள்ளையாது, ரைட். இன்னொரு விஷயம் இருக்குது கவனிக்கணும். இப்ப இதுல வர எல்லா விஷயத்தையும் சொல்றேன் கவனிக்கணும். இதுல வந்து எம்சி கோடு, இது ஏவிசி கோடு. இந்த புள்ளி இருக்குதானே, அதிதாந்த புள்ளி இருக்கல்லோ, இந்த புள்ளியில நிறுவனம் தொழிலை விட்டு நீங்கி செல்லுமா? நான் கேட்கிற கேள்விக்கு விட சொல்லணும். இந்த அதிதாந்த புள்ளிக்கால ஏவிசி கோடு என்ன செய்யுது, வெட்டி கொண்டு போகுது. எம்சி கோடு வெட்டி கொண்டு போகுது, ஏவிசி அதிதாந்த புள்ளிக்கால வெட்டி கொண்டு போகுது. இந்த புள்ளி இருக்கல, ஏ என்ற ஒரு புள்ளி என்ன வைப்போம். இந்த புள்ளியில நிறுவனம் உற்பத்தியை நிறுத்துமா நிறுத்தாதா? இந்த புள்ளியில ஒரு நிறுவனம் உற்பத்தியை ஸ்டாப் பண்ணுமா இல்ல கண்டினியூவா கொண்டு போய் கொண்டிருக்குமா? நிறுத்துமா நிறுத்தாதா? ஏனண்டா இந்த புள்ளியில விலை சமன் என்ன இருக்க போகுது, டிவிசியா இருக்க போகுது. விலை சமன் ஏபிசியா இருக்க போகுது, ஏபிசி. விலை சமன் ஏபிசியா இருக்குன்னு சொன்னால் அதை கண்டினியூவா கொண்டு போய் கொண்டிருப்பேன். இந்த புள்ளிக்கு கீழே வரைக்கதான் என்ன நடக்க போகுது, மாறி வரப்போகுது. மாறி வரப்போகுது. எப்படி வரப்போகுது, ஏபிசி என்ன செய்ய போகுது, பெருசா போகுது. விலை வந்து சின்னனா போகுது. இந்த இடத்துலதான் ஸ்டாப் ஆகும். நிறுவனம் என்ன செய்யும், முற்றுமுழுதாக என்ன செய்ய போறார், உற்பத்தியை நிறுத்தி தொழிலை விட்டு நீங்கி செல்லும். அப்ப தொழிலை விட்டு நீங்கி செல்ற பகுதி என்னண்டா, இந்த அதிதாந்த புள்ளிக்கு கீழே இருக்கிற பகுதி. இந்த நான் திறந்துட்டு இருக்கிறேன், இந்த பகுதிக்கு வந்தால் மாத்திரம்தான் தொழிலை விட்டு என்ன செய்யும், நீங்கி செல்லும். தொழிலை விட்டு நிறுவனம் போயிடும், நிக்காது, உடனே ஸ்டாப் பண்ணி வெளியில போயிடுவார். அப்ப கவனிக்கணும், இந்த புள்ளிதான் இந்த புள்ளி. அப்ப உற்பத்திகளை நிறுத்துவதற்கு தீர்மானம் எடுக்கிற விலை எது, இந்த விலை புள்ளி. உற்பத்தியை நிறுத்துவதோ இல்லையோ தீர்மானம் எடுக்கிற புள்ளி எங்க இருக்கும் என்று சொன்னால் ஏவிசி இந்த அதிதாந்த புள்ளி இருக்கும். ஏவிசியின் அதிதாந்த புள்ளியில் காணப்படும். உற்பத்தியை நிறுத்துவதா இல்லையா எங்க இருக்கும் சொன்னால் ஏவிசி அதிதாந்த புள்ளியை வச்சுதான் தீர்மானம் எடுப்பேன். இதுல எல்லா விஷயம் சொல்லியிருக்கிறேன். இது 2015ஆம் ஆண்டு கேட்டவன். உற்பத்தியை நிறுத்துவதற்கான தீர்மானத்தை மேற்கொள்ள புள்ளி எங்க இருக்கும் சொன்னா ஏவிசி அதிதாந்த புள்ளியில. அப்ப ஏபிசி அதிதாந்த புள்ளிய எம்சி கோடு என்ன செய்யும், கீழிருந்து மேலாக வெட்டி செல்லும், அதிகரித்த வேகத்தில் வெட்டி செல்லும். அப்ப இவ்வளவு தான் பிள்ளைகள் ஒரு நிறைபோட்டு நிறுவனம் உற்பத்தியை நிறுத்துவது தொடர்பான தீர்மானம் மேற்கொள்ற பிரச்சனை. ஒருக்கா பாத்தீங்கன்னா சரி. ரைட். அப்ப இது உங்களை விளங்கி இருக்க நினைக்கிறேன். ரைட், அடுத்ததை பார்ப்போம். அடுத்து பார்ப்போம். ஒரு நிறுவனத்தின் நிரம்பல் கோடும் சந்தை நிரம்பல் கோடும், நிறுவன நிரம்பல் கோடு நிறைபோட்டு நிறுவனத்தை பற்றி தான் புள்ளியலிங்க புள்ளா காட்சி கொண்டிருப்போம். ஏனண்டா இங்க முழுக்க முழுக்க எதோட சம்பந்தப்பட்டது, நிறைபோட்டி நிறுவனங்களை பற்றி தான் நாங்க என்ன செய்ய போறோம், கதைக்கிறோம். அப்ப நிறுவனத்தின் நிரம்பல் கோடு, நிறுவனத்தின் நிரம்பல் கோடு
சந்தை நிரம்பல் கோடு. நிறுவனத்தின் நிரம்பல் கோடும் சந்தை கவனிக்கோடும். இந்த நிறுவனத்தின் நிரம்பல் கோடும் சந்தை நிரம்பல் கோடும் வேண்டாம் புலம்ப கூடாது. அப்ப நிரம்பல் கோடை எப்படி அடையாளப்படுத்துவோம் நாங்கள்? உங்களுக்கு நிரம்பல் கோடு என்னன்னு தெரியும் தானே உங்களுக்கு? இது எம்சி கோடு, இது ஏபிசி கோடு, இது விலை, இது தொகை, ஏபிசி கோடு. கவனிக்கோணும். இதுல நிறைவோடு நிறுவனத்தின் நிரம்பல் கோடு எப்படி இருக்கும்னு சொன்னால் ஏபிசிக்கு அதிகாந்த புள்ளிக்கு மேலே இருக்கிற இந்த கோடு ஏல இருந்து நீ பகுதியான கோடு. அவை இவ்வளத்தையும் என்ன செய்யும்? நிராகரிக்கும். ஒரு நிறைவோடு நிறுவனம் இவ்வளத்தையும் நிராகரிக்கும். ஏனென்றால் அவர் லொஸ்ட் அடைகிற பகுதி இவ்வளத்தையும் நிராகரித்து போடுவேன். அப்ப இந்த நிரம்பல் கோடு பற்றிய விஷயங்கள் நான் முன்னே படிப்பிக்கிறேன். ஒரு நிறைவோட்டு நிறுவனமாக இருந்தால் எல்லை செலவை வச்சுதான் என்ன செய்ய போகுது? விலையை தீர்மானிக்கும். அப்ப எல்லை செலவு தான் எனக்கு தீர்மானிக்கும், விலையினை தீர்மானிக்கும், விலையை தீர்மானிக்கும். எல்லை செலவின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்பட போகுது. அப்ப எல்லை செலவை கொண்டுதான் மேலதிகமாக ஒரு பொருளை உற்பத்தி செய்ய எவ்வளவு கோஸ்ட் பெறும் சொல்றதுதான் எல்லை செலவு. அப்ப அதை வச்சுதான் விலையை தீர்மானிப்பான் நிறைவோட்டு. விலையை தீர்மானித்த பிறகு அவர் எப்படி நிரம்பல் கோட்டை எடுப்பாருன்னு சொன்னார், ஏபிசியின் அதிதாந்த புள்ளிக்கு மேலாக இருக்கிற ஏபிசியின் அதிதாந்த புள்ளிக்கு மேலாக உள்ள ஏபிசியின் அதிதாந்த புள்ளிக்கு மேலே இருக்கிற ஏபிசியின் அதிதாந்த புள்ளிக்கு மேலே இருக்கிற எம்சி கோடு நிறைபோட்டி நிறுவனத்தின் நிரம்பல் கோடு. இது நான் முதலே படிப்பிட்டு போடுவேன். ஏயிலிருந்து பி பகுதியான பகுதி தான் என்ன வேற இருக்க போகுது? நிரம்பல் கோடு. அப்ப பாருங்க, இவ்வளத்தையும் அழிச்சு விட போகுது. இவ்வளத்தையும் அழிச்சு விட்டோம்னு சொன்னா இந்த பகுதி வராது. இதுல இருந்து இவ்வளவு தான் என்ன வரப்போற? நிரம்பல் கோடு வரப்போற. விளங்க சொல்ல, இதுல இருந்து இவ்வளவு பகுதியும். அப்ப இந்த இது ஏன்ற ஒரு நிறுவனத்தின் நிரம்பல் கோடு. ஏபிசி எல்லாத்தையும் கூட்டித்தான் வாரது சந்தையின் நிரம்பல் கோடு. சந்தையினுடைய நிரம்பல் கோடு பாப்போம். இது எப்படி என்று சொன்னா பாருங்க, இது ஏன்ற நிரம்பல் கோடு எப்படி இருக்க போகுதுண்டா பாருங்க. ஏன்ற நிரம்பல் கோடு, இது ஏன்ற நிரம்பல் கோடு, ரைட்? ஏன்ற நிரம்பல் கோடு எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா பாருங்க. இது 10 ரூபா விலையில 20 ரூபா விலையில 100 அலகு விற்பனை. இது 10 ரூபா விலையில 200, 10 ரூபா விலையில 200. பீண்ட அதே மாதிரி விலை மாறாது. நீங்க 2ஆம் பாடத்துல படிச்ச அதேதான். 10 20 200 100. இது பி என்ற ஒரு நிறுவனத்தின் நிரம்பல் கோடு. பி என்ற ஒரு நிறுவனத்தின் நிரம்பல் கோடு. இப்ப பாருங்க, இப்ப சந்தையின் நிரம்பல் கோடு எப்படி இருக்க போகுதுண்டா, சந்தையின் நிரம்பல் கோடு ஏ பிளஸ் பி ரெண்டையும் கூட்டுவோம். எப்படி கூட்டுவோம்னு சொன்னா கிடையச்சு ரீதியா தான் கூட்டுவோம். கிடையச்சு ரீதியா கூட்டுவோம். பாருங்க, விலை இங்கால ஏ இந்த கியூ, இங்கால பி இந்த நிறுவனத்தின் கியூ. விலை எவ்வளவு? 10 20. 10,000 கேட்க கியூ 200, இவர் 20,000 கேட்க 100. 200 100. 10,000 கேட்க 200, 20,000 கேட்க 100 100. 100 100. 100 100. வேற வைப்போம். 100 300. 100 300. 100 300. அப்ப பாப்போம், இது ஒவ்வொரு நிறுவனத்திலையும் இந்தியால சந்தை நிரம்பல் கொடுக்கிறீங்க ஏ பிளஸ் பி நிரம்பல் கொடுக்கிறீங்க. புரியண்டா? இந்த தொகையை வச்சும் கிளியர்ச்சி ரீதியாக கூட்டுவோம். 10 ரூபா விலையில எவ்வளவு? 200. 200 ரூபாய் விலையில எவ்வளவு வர போறார்? 500. அப்ப நாங்க இதை கூறி விட்டோம்னு சொன்னா எப்படி வர போறாருண்டா கவனிக்கோம். எப்படி வர போறார்? 10 20 கூட்டி விட்டவனை 200. இவர் இந்த கிளியச்சு ரீதியாக கூட்ட ஒவ்வொரு நிறுவன நிரம்பல் கூட்டையும் தொகையச்சு கிடையச்சு ரீதியாக இல்ல தொகையச்சு ரீதியாக கூட்ட வருவது என்ன நிரம்பல் கோடு? சந்தை நிரம்பல் கோடு. இவ்வளவு தான் விஷயம். கிடையச்சு ரீதியாக கூட்ட வருவது
கிடையேற்று ரீதியாக கூட்ட வருவது. அப்ப ஒவ்வொரு நிறுவனத்தின் நிரம்பல் கோட்டையும் என்ன செய்யணும்? கிடையேற்று ரீதியாக தொகையேற்று ரீதியாக கூட்டணும். விலை மாறாது. அல்ல இப்படி சொல்லலாம், அதிகாந்த புள்ளி ஏபிசிக்கு மேலே உள்ள எம்சி கோட்டை கிடையேற்று ரீதியாக கூட்ட வருவது என்னவா இருக்க போகுது? சந்தை நிரம்பல் கோடுன்னு சொல்லலாம். இப்படின்னு சொல்லலாம். ஏனண்டா இதை நிராகரிக்கிறோமல்லோ, இந்த பகுதியை நிராகரிச்சிருக்கிறோமல்லோ, இந்த பகுதி இல்ல நிராகரிச்சிருக்கோம். ரைட். அப்ப இது இவ்வளத்துல முடியுதுண்டா பிள்ளைகள் வடையா கவனிக்கணும். ஏபிசி அதிதாந்த புள்ளியில முடியுது. இப்ப ஏபிசி அதிதாந்த புள்ளியில முடியுதாருண்டா ஏபிசி அதிதாந்த புள்ளிக்கு மேல உள்ள எம்சி கோட்டை ஒவ்வொரு நிறுவனத்தின் எம்சி கோட்டினை கிடையேற்று ரீதியாக கூட்டுகின்ற பொழுது 100 100 100 200 300 கிடையேற்று ரீதியாக கூட்டுகின்ற போது சந்தை நிரம்பல் கோடாகும். சந்தை நிரம்பல் கோடு வேற நிறுவனங்களின் நிரம்பல் கோடு சேர்ந்துதான் சந்தை நிரம்பல் கோடு அல்லது மறுபேர் சொல்லி தந்தான் தொழிலின் நிரம்பல் கோடு. தொழிலின் நிரம்பல் கோடு உருவாகும். பாத்தீங்கன்னா காணும். ரைட். சொல்றேன் கவனிக்கணும். ஒவ்வொரு நிறுவனத்தின் நிரம்பல் கோடு என்னென்ன வருதுன்னு சொன்னா கவனிக்கணும். ஒவ்வொரு நிறுவனத்தின் நிரம்பல் கோடு எப்படி வருதுன்னா இதுல ஏபிசி கோடு என்ன செய்யுது? இதுக்குலாம் போகுது. ஏபிசி கோடு போகுது. ஏபிசி கோடுன்னு அதுதாங்க புள்ளிக்கு கீழே இருக்கிறவர் லொஸ்ட் அடைகிற பகுதி. அப்ப அவரை நிராகரிச்சு போட்டு ஏபிசி அதுதாங்க புள்ளிக்கு மேலே இருக்கின்ற அதுதாங்க புள்ளிக்கு மேலே இருக்கிற இந்த எம்சி கோட்டினை கிடையேற்று ரீதியாக கூட்ட வருகிறது. கிடையேற்று ரீதியாக கூட்ட வருவது என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் சந்தை நிரம்பல் கோடு. சந்தை நிரம்பல் கோடு பாருங்க. ஒவ்வொரு நிறுவனத்தின்றையும் நிரம்பல் பட்டியலில் இருக்கிறேன். 10 ரூபா விலையில் 100 ரூபாய், 20 ரூபா விலையில் 200 ரூபாய், 20 ரூபா விலையில் 200. இங்க 10 ரூபா விலையில 100 ரூபாய், 20 ரூபா விலையில 300 ரூபாய் இருக்குது. அப்ப கிடையேற்று ரீதியாக கூட்டுவோம். 100 200 கூட்டினா 200, 200 300 கூட்டினா 500. அப்ப இங்க வரப்போறது இந்த தொகை. அப்ப 200 இங்க வரும், 500 இங்க வரும். அப்ப அதிகரித்த எம்சி கோடு வடிவா தெரியணும். இங்க அதிகரித்த எம்சி கோடுகளை மட்டும்தான் கூட்டுவோம். எம்சி கோடு அதிகரிப்பு மட்டும். அதிகரித்த எம்சி கோடு இங்க அதிகரித்த எம்சி கோடு வீழ்ச்சி எம்சி கோடு இல்ல. அப்ப அதிகரிக்கின்ற எம்சி கோடுகளை மாத்திரம் கூட்டுகின்ற போதுதான் என்ன நடக்கும்னு சொன்னால் சந்தை நிரம்பல் கோடு வருது. அதுல நீங்க தெளிவா இருக்கணும். சந்தை நிரம்பல் கோடு எங்க வரும்னு சொன்னால் இந்த அதிகரித்த எம்சி கோடுன்னு சொல்லுவோம். அதை எஸ் அல்லது எம்சி. ரைட். இதைத்தான் நான் சொல்லி தந்தேன். நீங்கள் 2ஆம் பாடத்துல படிக்க தனிநபர் கேள்விக்கோடு, சந்தை கேள்விக்கோடு அங்கேயும் நாங்கள் கிடையேற்று ரீதியாக தானே கூட்டுவோம். தனிநபர் கேள்விக்கோடு, சந்தை கேள்விக்கோடு அல்ல தனிநபர் நிரம்பல் கோடு, சந்தை நிரம்பல் கோடு அப்ப கிடையேற்று ரீதியாக தான் கூட்டுவோம். அதே மாதிரி தான் நீங்க ஏன் இங்க வருதுன்னு சொன்னா இந்த பகுதியே வரையிலேன்னு சொன்னால் அவர் அதை நிராகரிப்பார். ஏனென்றா தொழிலை ஸ்டாப் பண்ற பகுதி இந்த டிசிஷன் பகுதி. அப்ப இதுக்கு இருக்கிற உள்ள இருக்கிற பகுதி வராது. பகுதி வராது. என்னோட லோஸ்ட் அவர் அவங்க டிசிஷன் எடுத்து உள்ள கீழே வர மாட்டேன். நிரம்பல் கோடு சொல்லி தந்தேன் உங்களுக்கு. ரைட். ஓகே அப்படி உங்களுக்கு விளங்கிட்டா? நிறுவனத்தின் நிரம்பல் கோடும் சந்தை நிரம்பல் கோடும் உங்களுக்கு கிளியரா? நிறுவனத்தின் நிரம்பல் கோடும் சந்தை நிரம்பல் கோடும் கிளியரா?
அடுத்ததை கவனிப்போம். இப்ப நிறைவோட்டு சம்பந்தை தொடர்பாக படிச்சு அதுக்கப்புறம் நிறுவன சமநிலை தொடர்பாக நான் என்ன சொல்லித்தந்தேன். அப்ப இன்னைக்கும் பார்க்க வேண்டியது இறுதி பகுதி, 4ஆம் பாடத்துல இறுதி பகுதி 4+6 கேரணி சந்தை. 4+6ல கேரணி சந்தை மிகவும் சிறிய பகுதி. கேரணி சந்தை என்ற மிகவும் சிறிய பகுதி. 4+6 என்ன? கேரணி சந்தை. கேரணி சந்தை. இந்த கேரணி சந்தைன்னு உங்களுக்கு தெரியும். இந்த 5ஆம் பாடத்துல படிச்சதை உங்களுக்கு சொல்றேன். 5 இல்ல 6ஆம் பாடத்துல நீங்க என்ன செய்யிருப்பீங்க? 2 எளிய பொருளாதாரத்தை படிச்சிருப்பீங்க. வீட்டுத்துறை, நிறுவனத்துறை. வீட்டுத்துறையில இருந்து எங்க போகும்? நிறுவனத்துறைக்கு கேரணி வருமானங்கள் போகும். அப்ப கேரணி வருமானம் கேரணி சேவைகள் எத்தனை? கேரணி சேவைகள் எத்தனை? இந்த பொருளாதார வளங்கள் எத்தனை பிள்ளைகள் ஞாபகம் இருக்கா? பொருளாதார வளங்கள் அல்லது கேரணி சேவைகள் எத்தனை? மறந்தாச்சு. அப்ப கவனிக்கோணம். நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. அப்ப நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி போக இவர் என்னத்தை கொடுப்பாருன்னு சொன்னார்? வீட்டுத்துறைக்கு என்னத்தை கொடுப்பாருன்னு சொன்னார்? நிலத்துக்கு என்னத்தை கொடுப்பார்? வாடகையை கொடுப்பார். உழைப்புக்கு என்னத்தை கொடுப்பார்? கூலி அல்லது சம்பளத்தை கொடுப்பார். மூலதனத்துக்கு என்ன கொடுப்பார்? வட்டியை கொடுப்பார். முயற்சிக்கு லாபத்தை கொடுப்பார். கேரணி வருமானங்கள் மேல போகும். இவர்கிட்ட இருந்து என்ன போகும்னு சொன்னால் பொருட்கள் சேவைகள் போகும். பொருட்கள் இவர்கிட்ட இருந்து என்ன போகும்டா? நுகர்வு செலவுகள் போகும். நுகர்வு செலவு. அப்ப இதுல கேரணி சந்தைன்னு சொன்னா என்னண்டா? இந்த பகுதி புள்ளே இஞ்சாலி பகுதி கேரணி சந்தை. இதுக்கு இந்தியாவில் இருக்கிற அளவு கேரணி சந்தைக்கு தொடர்பானது. கேரணி சந்தை. கேரணிகள் பரிமாற்றப்பட்டு கேரணி வருமானங்கள் கொடுக்கப்படுற விஷயம்தான் கேரணி சந்தை. அப்ப இந்த கேரணி சந்தையில கவனிக்கணும். கேரணி சேவைகளை கொள்வனவு செய்வார் நிறுவனத்துறை. இதற்கான கொள்வனவாளர். கேரணி சந்தையில கேரணி சேவையை கொள்வனவு செய்வர் நிறுவனத்துறை. நிறுவனத்துறை. அப்ப கேரணிகள் இங்கால வரணும். கேரணிகள் பரிமாற்றப்படுகின்ற சந்தை தான் இந்த கேரணி சந்தை. நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. இந்தியால பாத்தீங்கன்னா இந்தியால பகுதி இருக்கிறது எல்லாம் பொருட்சந்தை. பொருட்சந்தை என்ன? பொருட்கள் சேவைகள் பரிமாற்றப்படுகிற சந்தை பொருட்சந்தை. பொருட்சந்தையில பொருட்கள் சேவைகள் கொள்ளனவாளரான வீட்டுத்துறை. இதை முன்னுக்கே படிப்பிச்சிட்டேன் உங்களுக்கு. தொடக்க இன்ட்ரடக்ஷனே தான். சந்தைகள் 2: பொருட்சந்தை, கேரணி சந்தை. பொருட்சந்தைகள் இந்த கொள்ளனவாளர் யாருன்னு சொன்னா வீட்டுத்துறை. பொருட்சந்தையின நிரம்பலாளர்கள் யாருன்னு சொன்னா நிறுவனத்துறை. கேரணி சேவைகள் நிரம்பலாளர் யார்? வீட்டுத்துறை. எல்லாம் சொல்லி தந்துட்டு. அப்ப இது ஒரு இன்ட்ரடக்ஷன். எங்க படிப்பீங்கன்னு சொன்னால் எளிய பொருளாதாரம் படிப்பீங்க. எளிய பொருளாதாரம் யூனிட் 6. இதுல விரிவாக்கம் யூனிட் 6ல இருக்கு. அப்ப இதை பற்றி இந்தியாவில இருக்கிற பகுதியில என்ன நடக்க போகுது? இந்த கேரணி சந்தையில இந்தியாவில இருக்கிற போகுது நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி என்ன நடக்க போகுது? இதைத்தான் பார்க்க போறோம். ரைட், பாப்போம். ரைட். இந்த கேரணி சந்தையில உங்களுக்கு தெரிய முதல் இந்த நேர்கேள்வியும் வழிவந்த கேள்வி என்ன எனக்கு தெரியும். நேர்கேள்வின்னு சொன்ன என்ன, வழிவந்த கேள்வி என்ன? நேர்கேள்வி என்று சொன்ன வழிவந்த. கவனிக்கணும். இந்த கேரணி சந்தையில ஒரு விஷயம் ஒண்ணு உங்களுக்கு சொல்லி தந்தேன் நான். இந்த சந்தை பொருளாதாரத்துல தனிநபர் வருமானங்கள் தீர்மானிக்கப்படுறது எப்படி? சந்தை பொருளாதாரத்துல தனிநபர் வருமானம் எப்படி தீர்மானிப்போம்? சொல்லி தந்தானா இல்லையோ? சந்தை பொருளாதார தனிநபர் வருமானம் எப்படி தீர்மானிக்கிறதுன்னு சொன்னோம். கேரணி சந்தையில விலையும் தொகை. கேரணி சந்தையில விலையின்றையும் தொகையாலதான் தனிநபர் வருமானம் பீதர கியூ சரி. TR = பீதர கியூன்ற சரி. அது எந்த பீதர கியூவா இருக்கணும்? கேரணி சந்தையில விலையும் கேரணி சந்தையில தொகையும். அதுல நீங்க தெளிவா இருக்கணும். சந்தை பொருளாதாரத்துல தனிநபர் வருமானங்கள் எப்படி தீர்மானிக்க போறான்னு சொன்னால் கேரணி சந்தைகளுக்கு நிலவுற விலையையும் தொகையையும் வச்சுதான் தீர்மானிப்பான். இங்கேயும் அப்படித்தான். விலை எப்படி தீர்மானிக்கிறான்னு சொன்னால் கேரணி சந்தைக்கு ஒரு தடவை கேரணி சந்தைக்கு என்ன விலை போகுதோ அது எவ்வளவு தொகை பயன்படுத்தும் அதை வச்சுதான் விலையை தீர்மானிப்பான். அதை வச்சுதான் பிள்ளைகள் கவனிக்கோணும். 2 கேள்வி படிப்பிக்கணும் உங்களுக்கு. நேர்கேள்வியும் வழிவந்த கேள்வி. நேர்கேள்வி என்று சொன்ன என்ன, வழிவந்த கேள்வி என்ன? 2008ஆம் ஆண்டு இந்த கேள்வியை கேட்டவர். அதுக்கப்புறம் பெருசா என்ன செய்யப்படவில்லை, கேட்கப்படவில்லை. நேர்கேள்வி.
நேர்கேள்வி வழிவந்த கேள்வி இல்ல நேரில் கேள்வி நேரில் கேள்வி இல்ல வழிவந்த கேள்வி வழிவந்த கேள்வி நேர்கேள்வி இப்ப நேர்கேள்வி என்றா என்னண்டா இறுதி பயனை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இறுதி பயனை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் நோக்கில் முடிவு பொருளுக்கு ஏற்படுத்தப்படும் முடிவு பொருளுக்கு ஏற்படுத்துறது இறுதி பயனன்னு சொன்னா நேரடி அந்த மாக்கரை நாங்கள் நேரடியாக கொள்ளணும் செய்தோம்னு சொன்னால் மாக்கரனத்துக்கு எழுதுவதற்கு பானை என்ன செய்ய மாட்டோம் பசியை நீக்கிறதுக்காக பானை வாங்கி சாப்பிடுறோம் ஒரு தைக்கப்பட்ட ஆடைகளை அணிவதற்கு நாங்கள் ஒரு துவிச்சக்கர வண்டியை வாங்குறோம்னு சொன்னா இடம்பெயர்வதற்கு என்ன ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக செல்றது ஒரு ஒரு இறுதி பயனை பெற்று நோக்கிறதுக்காக முடிவு பொருள்களுக்கு ஏற்படுத்தப்படுறது வழிவந்த கேள்வி நுகர்வோர் பானுக்கு கேள்வி ஏற்படுத்தல் நோட் பண்ண வைக்கும் நுகர்வோர் பானுக்கு கேள்வி ஏற்படுது எக்ஸாம்பிள் நுகர்வோன் பானுக்கு கேள்வி ஏற்படுது நுகர்வோன் பானுக்கு கேள்வி ஏற்படுது ஆனால் இந்த நேரில் கேள்வியில வழிவந்த கேள்வி என்னண்டா நாங்கள் பானுக்கு கேள்வி ஏற்படுத்திட்டோம் ஆனா பானை உற்பத்தி செய்யற நிறுவனங்கள் இருக்குல்ல அதுதான் சொல்லுவோம் முடிவு பொருளின் ஊடாக முடிவு பொருளின் ஊடாக மூலப்பொருளுக்கான கேள்வி மூலப்பொருளுக்கான கேள்வி அல்லது அதனை உற்பத்தி செய்வதற்கான காரணிகளுக்கான கேள்வி காரணிகளுக்கான கேள்வி முடிவு பொருளின் ஊடாக மூலப்பொருளுக்கு ஒரு கேள்வி ஏற்படுது பானுக்கு கேள்வி ஏற்படுது உதாரணம் பானுக்கு கேள்வி ஏற்படுத்தின ஊடாக பானை உற்பத்தி செய்யும் மாவுக்கான கேள்வி நான் பானை கேள்வி ஏற்படுத்துறோம் பிள்ளை வெதுப்பகத்துல பானுக்கு கேள்வி ஏற்படுத்த போறோம் அப்ப நாங்கள் பானைக்கு கேள்வி ஏற்படுத்திட்டோம் ஒரு முடிவு பொருளுக்கு அந்த பானை உற்பத்தி செய்யற கம்பெனி அதை உற்பத்தி செய்வதற்கான ஒரு மூலப்பொருளுக்கு கேள்வி ஏற்படுத்துவான் கோதுமை மாவுக்கு கேள்வி ஏற்படுத்துவான் முடிவு பொருள் ஊடாக மூலப்பொருளுக்கு வர கேள்வி என்னவாக இருக்க போகுதுன்னு சொன்னால் வழிவந்த கேள்வி அதுதான் சொல்லுவோம் காரணிகளுக்கான கேள்வி அனைத்தும் என்ன கேள்வியா இருக்க போகுது வழிவந்த கேள்வியா இருக்க போகுது காரணிகளுக்கான அவதான் சொல்ல வாரன் காரணிகளுக்கான கேள்வி வழிவந்த கேள்வி இது ஒருக்கா சிம்பிளா இருக்கணும் நான் பாத்தீங்கன்னா சரி கடைசியா அப்போ வந்தேன்டா 2008ஆம் ஆண்டு கேட்டவங்க கடைசியா ரைட் ஓகே விளங்கிட்டா டவுட் இருக்கா அந்த நேர்கேள்விக்கும் வழிவந்த கேள்விக்கும் டவுட் இருக்கா சொல்லுங்க ரெண்டு டைம் எக்ஸாம்பிள எழுதி கொள்ளுறது கொஞ்சம் ரிப்பீட் பண்ணலுமா எழுதுறதுக்கா இது நுகர்வோர் நேரடியாக பயனை பெற்றுக் கொள்றதுக்கு பானுக்கு கேள்வி ஏற்படுத்த பான் அல்லது பேனை பேனை கேள்வி ஏற்படுத்த கூட விருப்பம் ரைட் அப்ப பேனைக்கு கேள்வி ஏற்படுத்த போனா பானை கேள்வி ஏற்படுத்த போறோம்னு சொன்னா நீங்க எங்க எழுதணும் பானை உற்பத்தி செய்கின்ற நிறுவனம் அதனை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருளுக்கு ஒரு கேள்வி ஏற்படுத்துறது அதான் கோதுமை மாவுக்கு கேள்வி ஏற்படுத்துது பானை உற்பத்தி செய்யும் நிறுவனம் அதன் மூலப்பொருளான கோதுமை மாவுக்கு கேள்வி ஏற்படுத்து அதன் மூலப்பொருளான கோதுமை மாவுக்கு கேள்வி ஏற்படுத்துறது ரைட் அதன் மூலப்பொருளான கோதுமை மாவுக்கு கேள்வி ஏற்படுத்துறது ரைட் அதன் மூலப்பொருளான கோதுமை மாவுக்கு கேள்வி ஏற்படுத்துறது ரைட் இது முடிவு பொருளுக்கு கேள்வி ஏற்படுத்தினா நேர்கேள்வி காரணிகளுக்கு அல்லது மூலப்பொருள்களுக்கு கேள்வி ஏற்படுத்தினா அது வழிவந்த கேள்வி மெயின் நீங்க காரணிகளுக்கான கேள்வி எழுதினாலும் சரி வழிவந்த கேள்வி ரைட் அப்ப காரணி சந்தையில எப்பொழுதும் வழிவந்த கேள்வி காணப்படும் பொருட்சந்தையில எப்போதும் நேர்கேள்வி காணப்படும் அது உங்களுக்கு தெளிவா தெரியும் பொருட்சந்தையில நேர்கேள்வி காரணி சந்தையில வழிவந்த கேள்வி
ரைட்டா விளங்குதா சொல்றோம் ரைட் கவனிப்போம். அடுத்தது கவனிப்போம். இறுதி பகுதிகளை நிற்கிறோம் பிள்ளைகள் கவனிக்கணும். இந்த காரணிகளுக்கான மாற்றல் கொடுப்பனவும் பொருளியல் வாடகை கவனிக்கணும். மாற்றல் கொடுப்பனவு சொன்னா என்ன, பொருளியல் வாடகை ரெண்டையும் தெளிவுபடுத்த வேண்டிய தெளிவுபடுத்தணும். மாற்றல் கொடுப்பனவு, மாற்றல் கொடுப்பனவு சொல்லலாம், மாற்றல் உழைப்பு சொல்லலாம். மாற்றல் கொடுப்பனவு கொடுப்பனவு பொருளியல் வாடகை எக்கனாமிக் ரெண்ட் சொல்லுவோம். இது டிஆர் சொல்லுவோம். டிஆர் சொல்லுவோம். ரைட் எக்கனாமிக்ஸ் ரெண்ட் சொல்லுவோம். டிரான்ஸ்பர் ஏர்னிங் சொல்லுவோம். டிஇ சொல்லுவோமா? டிஇ கவனிக்கணும். இந்த மாற்றல் கொடுப்பனவு சொன்னா என்ன, பொருளியல் வாடகை என்ன தெளிவா இருக்கணும். இந்த மாற்றல் கொடுப்பனவு பொருளியல் வாடகை என்ன, இதுல வர இந்த பகுதி என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா மாற்றல் கொடுப்பனவா இருக்க போகுது. மாற்றல் கொடுப்பனவு மாற்றல் கொடுப்பனவு மாற்றல் கொடுப்பனவுண்டா நீங்க தெளிவா இருக்கணும், கவனிக்கணும். என்னண்டா இப்ப ஒரு காரணி இருக்குதானே கவனிக்கணும். ஒரு காரணி இப்ப நீங்க என்னன்னு சொன்னா நீங்க சொல்லுவீங்களா அமைய செலவு. இப்ப நீங்க பாடசாலை செல்வதற்கான அமைய செலவுன்னு சொன்னா என்னண்டா, பெற்றோருக்கு நாங்கள் உதவி செய்வதற்கான வாய்ப்பு இழக்கிறோம். அல்லது மாதம் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் வருமானம் பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை இழக்கிறோம். அதான் மாற்றல் கொடுப்பனவு. ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு அல்லது சிறந்த தெரிவை விட்டுக் கொடுக்கிறதா இந்த மாற்றல் கொடுப்பனவு. நீங்க தெளிவா இருக்கணும். கணக்கு வரைக்கும் இதை யோசிச்சீங்கன்னா சரி. நான் வரவழக்கு நம்ம விளங்கப்படுத்த இதை சொல்லும், நான் விளங்கப்படுத்துறத பார்க்கணும். கணக்கு வரைக்கும் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு பொருளுக்காக விட்டு கொடுக்கிற வளங்களின் அமைய செலவு அதான் மாற்றல் கொடுப்பனவு. அதே அமைய செலவு வெளிப்படுத்திட்டேன்னு சொன்னால் மாற்றல் கொடுப்பனவு. அப்ப ஒரு உற்பத்தி காரணிகளை தற்போதைய வேலை வாய்ப்பு மட்டத்தில் வைத்திருப்பதற்கு தற்போதைய வேலை வாய்ப்பு வைத்திருப்பதற்கு கொடுக்க வேண்டிய கொடுப்பனவு குறைந்தபட்ச கொடுப்பனவு பிள்ளையர். ஒரு உற்பத்தி காரணியை தற்போதைய வேலை வாய்ப்பில் வைத்திருப்பதற்கு கொடுக்க வேண்டிய ஒரு கொடுப்பனவு தான் இந்த மாற்றல் வருமானம் அல்லது மாற்றல் உழைப்பு. அதை நீங்க யோசிச்சு வச்சுட்டு போகணும். இந்த வளங்கள் இந்த அமைய செலவு பிள்ளைகள் ரைட். உற்பத்தி காரணிகள் அமைய செலவுன்னு சொன்னாங்க. உற்பத்தி காரணிகளுக்கு சேம் அமைய செலவு. நான் சொன்ன மாதிரி அமைய செலவு உற்பத்தி காரணிகள் அமைய செலவு அதான் இந்த மாற்றல் கொடுப்பனவு டிரான்ஸ்பர் ஏர்னிங் சொல்லுவோம். இந்த பொருளாதார வாடகைன்னு சொன்னா என்னண்டா, பொருளாதார வாடகை என்னன்னா இந்த பகுதிதான் என்ன வரப்போறாருண்டா பொருளியல் வாடகை வரப்போறாரு. எக்கனாமிக்ஸ் ரெண்ட் பொருளியல் வாடகை இந்த பகுதி மேலே இருக்கிற பகுதி இந்த முக்கோணம் ரைட். பொருளியல் வாடகை. இந்த பொருளியல் வாடகை என்னன்னா உற்பத்தி காரணிகளை தற்போதைய வேலைவாய்ப்பு மட்டத்தில் வைத்திருக்க தேவையான கொடுப்பனவை விட மேலதிகமான கொடுப்பனவு தற்போதைய வேலை வாய்ப்பு ஒரு மாற்றல் கட்டணத்துக்கு மேலதிகமான கொடுப்பனவு பொருளாதார வாடகை. அதுல ஒரு உற்பத்தி காரணிகளை தற்போதைய வேலை வாய்ப்பில் வைத்திருக்கிறதுக்கு விட ஒரு மேலதிக கொடுப்பனவு தான் சொல்லுவோம் இந்த பொருளியல் வாடகைன்னு சொல்லுவோம். பொருளியல் வாடகை இது எதுல தங்கி இருக்குன்னு சொன்னா கவனிக்கணும். இந்த பொருளியல் வாடகையும் மாற்றல் கொடுப்பனவு இப்படி தங்கி எதுல தங்கி இருக்குன்னு சொன்னா இந்த நிரம்பல் நிகழ்ச்சியில வடிவங்கள்ல தான் தங்கி இருக்குது. நிரம்பல் நிகழ்ச்சியில வடிவங்கள். அப்ப நிரம்பல் நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் 5 வகையான நிரம்பல் நிகழ்ச்சி இருக்கு. அந்த 5 வகையான நிரம்பல் நிகழ்ச்சியில வடிவங்கள்ல தான் இந்த மாற்றல் கொடுப்பனவும் பொருளாதார வாடகை தங்கி இருக்கு. நீங்க திருப்பி சொல்ற இந்த மாற்றல் கொடுப்பனவுன்னு நீங்க எப்படி யோசிச்சுக்கணும்னு சொன்னால் ஒரு அமைய செலவுக்கு சமன். உற்பத்தி காரணியால கிடைக்கிற இந்த ஒரு உற்பத்தி காரணி கவனிக்கணும். நிலமண்ட ஒரு உற்பத்தி காரணியை நான் பயன்படுத்துறேன். 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு நிலத்தை பயன்படுத்துறேன். உற்பத்திக்கு 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான நிலத்தை பயன்படுத்து. 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான நிலத்தை நான் பயன்படுத்துறேன் என்று சொன்னால் என் சொந்த உற்பத்திக்கு பயன்படுத்துறேன் என்று சொன்னால் அதை வெளியில விட்டு அவ்வளவு வாடகை கிடைக்கும். அது மாற்றல் கொடுப்பனவு.
சரி, அது அமைய செலவு, அதான் மாற்ற கொடுப்பனவு. உற்பத்தி காரணியின் அமைய செலவு. உற்பத்தி காரணியின் அமைய செலவை விட ஒரு மேலதிகமான கொடுப்பனவு தான் பொருளியல் வாடகை. பொருளியல் வாடகையிலையும் இந்த மாற்று கொடுப்பனவையும் கடந்த காலங்களில் என்ன செய்யறாங்க, கணக்கு செய்ய வந்துரு கணக்குகள் வேற வலிக்கிட்டு. அப்ப இதுல கொஞ்சம் நீங்க தெளிவா இருக்கணும். கணக்கு செய்யற என்னன்னு சொல்லுவேன். இப்படி இதுல கணக்கு தெரியும், என்னன்னு நான் கணக்கு செய்யறது, பொருளியல் வாடகை எப்படி கணிக்கிறது, மாற்ற கொடுப்பனவு எப்படி கணிக்கிறது. இந்த பொருளியல் வாடகை எப்படி கணிப்போம்டா தெரியாத நோட் பண்ணி கொள்ளுவோம். மொத்த வருமானத்துல இருந்து என்னதை கணிப்போம்டா, மாற்ற கொடுப்பனவு கணிப்போம். பொருளியல் வாடகை எப்படி கணிக்கிறதுன்னு சொன்னா, மொத்த வருமானத்தில இருந்து மாற்றல் கொடுப்பனவை கழிப்போம். மாற்றல் கொடுப்பனவை எதுக்கு சமன் சொன்னா, டிவிசிக்கு சமன், மொத்த மாறும் செலவுக்கு சமன். மாற்றல் கொடுப்பனவை கழிச்சு விட்டோம்னு சொன்னா இந்த பொருளியல் வாடகை வரும். மொத்த வருமானத்தில இருந்து மாற்றல் கொடுப்பனவை கழிச்சா பொருளியல் வாடகை வரும். எனக்கு விஷயம் சொல்றேன்னா, மொத்த வருமானத்தில இருந்து மாற்றல் கொடுப்பனவை கழிச்சா பொருளியல் வாடகையை நீங்க என்ன செய்யலாம், இலவாக பெற்றுக் கொள்ளலாம். இந்த மாற்றல் கொடுப்பனவு பொருளியல் வாடகை விளங்காடி இருக்கணும். கணக்கு செய்ய பார்ப்போம். ரைட், அடுத்த கவனிக்கணும். இந்த நிரம்பல் நகைச்சியை நாங்கள் மாத்தேக்க என்னென்ன மாதிரி மாறும், இது கூட இது குறைய. ரைட், பார்ப்போம். மாற்றல் கொடுப்பனவை தீர்மானிக்கும் பிள்ளைகள், நிரம்பல் நிகழ்ச்சி தான் என்ன செய்யும், தீர்மானிக்கும். மாற்றல் கொடுப்பனவை நிரம்பல் நிகழ்ச்சி தான் தீர்மானிக்க போகுது. ஒன்றுக்கு கூடிய நிரம்பல் நிகழ்ச்சி, ஒன்று கூடிய நிரம்பல் நிகழ்ச்சி இருக்கேங்க, பிஎஸ் பிஎஸ் ஒன்றுக்கு கூட, ஒன்றுக்கு கூட இருக்கேங்க எது கூட பார்ப்போம். ஒன்றுக்கு கூட இருக்கேங்க எது கூட, இது மாற்றல் கொடுப்பனவு, இது பொருளியல் வாடகை. நீங்க சொல்லுங்க, மாற்றல் கொடுப்பனவா பொருளியல் வாடகையா கூட, ஒன்றுக்கு கூடவா இருக்கீங்க நிரம்பல் நிகழ்ச்சி, ஒன்றுக்கு கூடவா இருக்கீங்க எது கூட. மாற்றல் கொடுப்பனவு என்ன சொல்லுவோம், டிரான்ஸ்பர் ஏர்னிங் சொல்லுவோம், டிஇ. எக்கனாமிக்ஸ் ரெண்ட் சொல்லுவோம், பொருளாதார வாடகை எது கூட, இதா கூட, மாற்றல் கொடுப்பனவு தானே கூட. ஒன்றுக்கு கூடவா இருக்கீங்க மாற்றல் கொடுப்பனவு கூட. ரெண்டாவது, ஒன்றுக்கு குறைவா இருக்கீங்க, பிஎஸ் வந்து ஒன்று, பிஎஸ் என்ன தெரியும், நிரம்பல் நிகழ்ச்சி ஒன்று குறைவா இருக்கீங்க எது கூட. இதுல இருந்து லவப்புற, இதுல இருந்து போறாருன்னு சொன்னார், மாற்றல் கொடுப்பனவை விட என்னவா இருக்க போறார், பொருளியல் வாடகை என்னவா இருக்க போறார், பெருசா இருக்க போறார். பொருளியல் வாடகை பெருசு, பொருளியல் வாடகை பெருசு. இது டி, பொருளியல் வாடகை பெருசு. நோட் பண்ணிக்கொள்ளும். பொருளியல் வாடகை பெருசு. அடுத்ததை கவனிங்கோ, இது ரெண்டும் தெரியும். ஒன்று கூட வேற கேட்க இந்த எது பெருசுண்டா மாற்றல் கொடுப்பனவு பெருசு, ஒன்று குறைவா இருக்க எது பெருசு, பொருளியல் வாடகை பெருசு. ரைட், அது ஒன்றுக்கு சமனா இருக்கேக்க, ஒன்றுக்கு சமனா இருக்கேக்க ரெண்டும் ஈக்குவல். இஆரும் டிஇயும் ஈக்குவல். ஒன்றுக்கு சமன், பிஎஸ் சமன் ஒன்று, இஆர்ன்றது பொருளியல் வாடகை ஈக்குவல் டு டி மாற்று வருமானம் சமனா இருக்கு. எப்ப இருக்கேக்க ஒன்றுக்கு சமனா இருக்கு, ஒன்றுக்கு சமனா இருக்கேக்க. அடுத்தது பூச்சியமா இருக்கேங்க, கவனிக்கணும். பூச்சியமா இருக்க எதுக்குள்ள என்னவா இருக்க போகுதுன்னா பிஎஸ் பூச்சியம், பிஎஸ் பூச்சியமா இருக்கேங்க, நிரம்பல் நிகழ்ச்சி பூச்சியமா இருக்கேங்க. புள்ளா என்ன இருக்க போகுது, பொருளியல் வாடகை, புள்ளா பொருளியல் வாடகை, பொருளியல் வாடகை, புள்ளா பொருளியல் வாடகை.
அடுத்ததை கவனிப்போம். பிஎஸ் வந்து முடிவிலியா இருக்கேக்க, பிஎஸ் வந்து முடிவிலியா இருக்கேக்க புள்ளா என்ன இருக்க போற மாற்றல் வருமானம், புள்ளா மாற்றல் வருமானம். இது புள்ளா மாற்றல் வருமானம், புள்ளா மாற்றல் வருமானம். இந்த விட அந்த 5 படம் அப்ப நிறமலை வச்சிய கூட்டி குறைச்சு கூடினிலிருந்து குறைச்சு குறிப்பாரு குறிப்பாக இந்த பக்கங்களை மாற்றக்கூடாது. மேல பொருளியல் வாடகை, கீழே மாற்றல் வருமானம். இவ்வளவு பாத்தீங்கன்னா இதுதான் 4வது பாடத்துல கடைசி பகுதி, இதோட பாடம் முடியுது. ரைட். ரைட். அப்ப இதுல 4ஆம் பாடத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, கிளியர் பண்ற டைம். நாலாம் பாடத்துல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஒரு டவுட்டும் இல்லையா? எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்குது. ரைட். உங்களை நினைச்சுதான் ஒரு டவுட் உண்டு. 15 பேர் வாரீங்க, 3 பேர் போறீங்க, 4 பேர் வாரீங்க, திருப்பி 3 பேர் போறீங்க. என்ன கணக்கு விளங்க இல்லை. ஒவ்வொரு நாளும் 15 பேர் வந்து 3 பேர் போறீங்க, 21 பேர் வந்தா கடைசியில 18 பேர் இருக்கிறீங்க. ரைட். அந்த கணக்கை நீங்க தான் டவுட்டை கிளியர் பண்ணணும். ரைட். உங்களுக்கு விளங்கிட்டா? ரைட். விளங்கினா இப்ப பாப்போம், இதுல வர கணக்குகளை செய்து பாப்போம். ரைட். அதுக்கு முதல் ரைட் அந்த பேப்பர்ல கொஞ்சம் கேள்விகள் செய்யாம இருக்கு. ரைட். அதையும் ஒரு எடுத்துக்கொள்ளும், அதையும் ஒரு முடிச்சுட்டு ரைட் 20வது கேள்வியில இருந்து செய்யணும். 20 செய்துட்டோம், 21வது கேள்வியில இருந்து செய்யணும். ரைட். அந்த பேப்பரை பாருங்க. ரைட். கட்டாயம் நீங்க பிரிண்ட் எடுத்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ரைட். கவனிப்போம். 20வது கேள்வி என்ன சொல்றாருண்டா, வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு பேப்பர் தெரியும். ரைட். போட்டிருக்கேன், முதலே போட்டுட்டேன். பேப்பர் இல்லாத சொல்லுங்க, ஷேர் பண்ணி விடுறேன். ரைட். 21வது கேள்வி, வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு செலவு மற்றும் கேள்விவளைகளை எதிர்நோக்கும் போட்டி உற்பத்தி நிறுவனம் ஒன்று தனது வெளியீட்டை Q1 இலிருந்து Q2 ஆக அதிகரிக்குது. அப்ப 21வது கேள்விக்கு என்ன ஆன்சர் போட்டு நீங்கள் 26. 21வது கேள்விக்கு என்ன ஆன்சர் போட்டு நீங்கள் 21வது கேள்வி பேப்பரை தேடி கொண்டிக்க வேண்டாம், வாட்ஸ்அப்ல. டுவெண்ட்டி 21வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? பேப்பரை கண்டுபிடிங்க. நான் வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு செலவு மற்றும் கேள்வி வலைகள் எதிர்நோக்கும் போட்டி உற்பத்தி நிறுவனம் ஒன்று தனது வெளியீட்டை கவனிக்கும். போட்டி உற்பத்தி நிறுவனத்துல வந்திருக்கான். போட்டி உற்பத்தி நிறுவனத்துல என்ன வந்திருக்கிறாராம்? இது P1, இது P1, இது விலை, இது அலகுகள் Q வந்திருக்கிறார். இது என்ன செய்யுது? MC கோடு போகுது. MC கோட போயிருக்க இதுல வெட்டுற புள்ளிதான் என்ன செய்ய போகுது? லாபத்தை உச்சப்படுற போகுது. அவர் இங்க இருந்து இங்க போக போறார். இது கேள்வி கோடு, உங்களுக்கு தெரியும். இது கேள்வி கோடு. அவ இங்க இருந்து இங்க போக போற என்ன நடக்கும்? இங்க இருந்து இங்க போக போற இது லாபத்தை உச்சப்படுத்துற போகுது. லாபத்தை உச்சப்படுத்த போகுது. உங்களுக்கு தெரியும். இதான் AR கோடும் MR தெராட்டி நோட் பண்ணிக்கணும். இது AR கோடும் MR கோடும். MR அல்லது MR கோட்டை MC கோடு வெற்ற உற்பத்தி புள்ளி தான் லாபத்தை உச்சப்படுத்த புள்ளி. அதை நீங்க அடையாளப்படுத்தணும். தெரமாட்டான் தெராட்டி நீங்க தான் நோட் பண்ணணும். ஏனண்டா ஒரு நிறுவனம் நிறைபோடு நிறுவனம் சமநிலை அடைவதற்கான நிபந்தனை தெரியும். MR சமன் MC. MR கோட்டை MC கோட் ஆனது கீழிருந்து மேல என்ன செய்யும்? வட்டி செல்லும் 2 நிபந்தனை தெரியும். தெரிஞ்சாதான் லாபத்தை உச்சப்படுத்துற மட்டும் நீங்க கண்டுபிடிக்கலாம். அப்ப இது லாபத்தை உச்சப்படுத்துற மட்டத்தை நாங்கள் அடைஞ்சிட்டோம்னு சொன்னால், நாங்கள் ஒரு பாருங்க, ஒரு கொம்பனில வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, ஒரு வருமானத்துல உச்ச பகுதி அடைஞ்சிட்டோம், செய்யற உச்ச பகுதி அடைஞ்சிட்டோம்னு சொன்னால், ஒரு விஷயத்தை செய்த கொண்டாலும் டவுன் ஆகும், இன்னொரு விஷயத்த கூட்டின கொண்டாலும் டவுன் ஆகும், குறைச்ச கொண்டாலும் டவுன் ஆகும். இந்தியால வந்தாலும் நட்டம்,
இங்கால போனாலும் நட்டம். ஏனண்டா உத்தம வெளியீட்டு போதியல்லோ இது. அப்ப சாதாரண லாபத்தை உழைக்கும், அது சொல்ல இயலாது பிள்ளைகள். சாதாரண லாபத்தை உழைக்கும் என்ன செய்ய இயலாது, சொல்ல இயலாது. ஏன்னு சொன்னால் அங்க இது ஏசி கோடு நாங்க சமப்படுத்துறேன்னு சொல்லியிருக்கோம். அதுல முதலாவது விடவிடாது ஏசி சமன் வந்திருக்கோம் இல்ல. இரண்டாவது லாபத்தில் ஓர் அதிகரிப்பினை அனுபவிக்கும். நான் சொல்றேன் நட்டம் அண்டு, அங்க சொல்லிருக்க லாபத்தில் ஒரு அதிகரிப்பு இல்ல. மூன்றாவது லாபத்தில் ஒரு வீழ்ச்சி அனுபவிக்கும். லாபத்தில் ஒரு வீழ்ச்சி அனுபவிக்கும். சரி இல்லையா? லாபத்தில் என்ன செய்ய போகுது, ஒரு வீழ்ச்சியான வரப்போகுது. நட்டமடையும் அல்லது நட்டமடையும் சொன்னா சரி, நட்டமடையும். லாபத்தில் ஒரு வீழ்ச்சி. வருவாய்கள் அதிகரித்தாலும் செலவுகள் அதிகரிக்காது, சொல்லலாது. ஏனண்டா ஏசி தெரியாது. அடுத்த செலவுகள் அதிகரித்தாலும் வருவாய்கள் அதிகரிக்காது. எத்தனையாவது விட மூன்றாவது ஆன்சர். ரைட். ஏனென்று சொன்னால் இது உத்தம வெளியீட்டு புள்ளி. அதை அவர் கேள்வி போட்டதன நோக்கம் உங்களுக்கு Q1 வந்து தெரியுதா, உத்தம வெளியீட்டு புள்ளி என்று தெரியுதா? அப்ப உத்தம வெளியீட்டு புள்ளி தெரிஞ்சா உங்களுக்கு தெரியணும் அது ஒரு சாதகமான புள்ளி. அதை விட்டு வெளியில போனாலும் நட்டம், இந்தியால வந்தாலும் நட்டம். அப்ப லாபத்தில் ஒரு வீழ்ச்சி என்ன மறைமுகமா குறிக்குது, நட்டத்தை குறிக்குது. அப்ப 21வது எத்தனை சொன்னால் மூன்றாவது ஆன்சர். ரைட். 2016ஆம் ஆண்டு கேட்ட கேள்வி. ரைட். 22வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? இருபத்தி 22வது விலை பாருங்க. பின்பற்ற வேண்டிய தனியுரிமை போட்டி சந்தையின் பண்பு அல்லாது அண்டர்லைன் பண்ணுங்க. பண்பு அல்லாது பிரிண்ட் எடுக்காதவர்கள் என்ன செய்யறீங்களோ அண்டர்லைன் பண்றது என்னண்டு போன்ல தான் கீறுவோம் பேனியால். ரைட். தனியுரிமை போட்டி சந்தையின் பண்பு அல்லாது பாருங்க. தனியுரிமை போட்டி சந்தையின் பண்பு ஒப்பீட்டளை இலவாக சந்தையில் உட்பிரவேசிக்கும் தன்மை. உங்களுக்கு தெரியணும். தனியுரிமை போட்டி சந்தை ஒன்று உடனே உங்களுக்கு என்ன செய்ய தெரிஞ்சிருக்கணும், உதாரணம் தெரிய வந்துருவணும். உதாரணம் என்ன, தனியார் கல்வி நிறுவனம், கல்வி நிறுவனம் போட்டுட்டு தேடி பாருங்க. முதலாவது சொல்ற என்ன, ஒப்பீட்டளவில் இலகுவாக சந்தையில் பிரவேசிக்கும் தன்மை. சரி. ஏனண்டா யாரும் டியூஷன் தொடங்கலாம். அப்ப என்ன, இது பண்புக்குள்ள வரும், அதனால வராது. முதலாவது விட வராது. ஏனண்டா பண்புக்குள்ள வரும், வராதான் கிட்டது. ரெண்டாவது வேறாக்கம் செய்யப்பட்ட பொருட்கள். சரி. தனியார் கல்வி நிறுவனத்துல ஒரு டியூஷன்ல 6 ஒரு டியூஷன்ல என்ன பிரைமரி இருக்கும், அடுத்த ஒரு டியூஷன்ல ஏல் இருக்கும், வேறுபடுத்தப்பட்ட சிறப்பான டீச்சர்ஸ் இருப்பினும். அப்ப சரி, அப்ப வெறும், அதனால வராது. மூன்றாவது பொருளுக்கு குறிப்பிட்ட அளவு விளம்பரம் காணப்படும். சரி, பொருளுக்கு குறிப்பிட்ட அளவு விளம்பரம் இருக்கும். இப்ப டீச்சர் புது பாடங்களை அறிமுகப்படுத்துறாங்கன்னு சொன்னா அந்த பாடத்தை இருக்குன்னு சொன்னா கட்டாயம் விளம்பரம் போடுவோம். எத்தனை மணி எத்தனை மணி மட்டும். பொருளுக்கு குறிப்பிடப்பட்ட விளம்பரம் இருக்கும், அது இருக்கும். நாலாவது கொள்ளனவாளர் விற்பனையாளரும் அதிக அளவில் காணப்படுவது. சரி. மாணவர்களும் ஆசிரியர்களும் அதிக அளவில் இருக்கும். சரி. அஞ்சாவது பாருங்க, நிறுவனங்கள் பூரண கேள்வி வலையை எதிர்நோக்கல். நிறுவனங்கள் பூரண கேள்வி வலையை எதிர்நோக்குறது எது, அது நிறை போட்டி நிறுவனம் அல்லோ, நிறை போட்டி நிறுவனம். அதனால வராது. அஞ்சாவது விட என்ன விட, அஞ்சாவது விட 22வதுக்கு அஞ்சாவது ஆன்சர். இருபத்தி 22வதுக்கு அஞ்சாவது ஆன்சர். 23வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? இருபத்தி 23வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? பாவம். 23வது கேள்வி என்ன கேள்வி கேட்கணும், குறைந்து செல்லும் எல்லை விலையை குறிப்பது. அப்ப குறைந்து செல்லும் எல்லை விலை எந்த இடத்துல தொழிற்படும் சொன்னால் குறுங்காலத்திலான் குறைந்து செல்லும் எல்லை விலையை தொழிற்படும். குறுங்காலத்துல ஒரு நிறுவனத்துல என்ன செய்ய போகுது, குறைந்து செல்லும் எல்லை விலையை தொழிற்படும். அப்ப குறைந்து செல்லும் எல்லை விலை என்ன உங்களுக்கு தெரியும். குறைந்து செல்லும் எல்லை விலையில இந்த மாறும் காரணியை தான் என்ன செய்ய போறோம், கே மாறாது. கே மாறாது எல் தான் என்ன செய்ய போகுது, மாறப்போகுது. அப்ப குறைந்து செல்லும் எல்லை விலை என்ன உங்களுக்கு தெரியுது, டிபி. இது ஏபி, இது ஏபி, இது எம்பி,
இது ஏபி. இது இரண்டாவது கட்டத்திலான குறைந்த செலவு எல்லையுடைய எம்பியும் ஏபியும் என்ன செய்யும்? வீழ்ச்சி அடையும். படிப்பிச்சுட்டு குறைந்த செலவு எல்லை எம்பியும் ஏபியும் என்ன செய்ய போகுது? வீழ்ச்சி அடைய போகுது. எதை அதிகரிக்க? மாறும் காரணியே சமாள அளவு அதிகரிக்க. லேபர்ஸ் மட்டும் தான் என்ன செய்ய போற? மாற போற. மாறும் காரணியே சமாள அளவு அதிகரிக்கும். பார்ப்போம். தொழிற்சாலையின் பெருமன் அதிகரிக்கும் போது, தொழிற்சாலை என்று சொன்னாலே பிள்ளையன் மூலதனம் என்ன செய்யாது? மாறான்னு சொல்லுவேன். அதனால வராது. இரண்டாவது, தொழிற்சாலையின் பெருமன் அதிகரிக்கும். அதுவும் என்ன செய்யுதான்? மூலதனம் மாறுதுன்னு சொல்றோம். அதனால வராது. எப்படி தட்ட வேண்டும் பாருங்க. மூன்றாவது, நிலையான உள்ளீடுகளுடன் தொகையுடன் ஒரு நிறுவனம் மாறும் உள்ளீட்டின், சரி மாறும் உள்ளீட்டு லேபர்ஸ் என்ன செய்ய போகுது? மாறப்போகுது. மாறும் உள்ளீட்டின் அதிகளவாக பயன்படுத்தும் போது அதன் எல்லை உற்பத்தி படிப்படியாக வீழ்ச்சி. சரி, எல்லை உற்பத்தி என்ன செய்ய போகுது? படிப்படியாக வீழ்ச்சி அடைய போகுது. மூன்றாவது சரி. எல்லை உற்பத்தி வீழ்ச்சி, எம்பி வீழ்ச்சி. நிலையான உள்ளீடு தொகையுடன் ஒரு நிறுவனம் மாறும் உள்ளீட்டினை அதிகமாக பயன்படுத்தும் போது அதன் சராசரி செலவு படிப்படியாக வீழ்ச்சியடையை குறைக்கும். சராசரி செலவு சம்பந்தமா நாங்க சொல்றோம் இல்ல, இங்க ஏபியோட எதை ஒப்பிடுவோம்னு சொன்னால் ஏபிசியை தான் ஒப்பிடுவோம். ஏபி வீழ்ச்சியடைய என்ன நடக்க போகுது? ஏபி வீழ்ச்சியடைய ஏபிசி என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். எம்பி வீழ்ச்சியடைய எம்சி என்ன செய்யணும்? கூடணும். எம்சி கூடணும். அப்ப நாலாவது விட வராது. அஞ்சாவது, மாறும் உள்ளீட்டு தொகையுடன் ஒரு நிறுவனம் நிலையான உள்ளீட்டு அதிகமாக நிலையான உள்ளீடு மாத்தினோம். அதனால வராது. எத்தனை ஆன்சர்ண்டா? மூன்றாவது ஆன்சர். எத்தனையாவதுக்கு? 23க்கு 3. 23க்கு 3. அடுத்தது 24வது கேள்வி. இருபத்தி நாலாவது கேள்வி. இருபத்தி நாலாவது கேள்விக்கு என்ன விட காணிக்கோணும். 24வது கேள்வி என்ன சொல்றாருண்டா, ஒரு நிறுவனம் குறுங்காலத்து உற்பத்தி செயல்முறையில் மாறும் கேரணியை மாத்திரம் பயன்படுத்துவதாக கூடாது. குறுங்காலம் என்று சொன்னாலே மாறும் கேரணியை பயன்படுத்துவதாக கருதுக. அந்நிறுவனம் குறைந்த செல்லும் எல்லா விளைவினை எதிர்கொள்ளும் நிலையில் அந்நிறுவனம் மாறுங்கரை அதை பயன்படுத்தும் பின்னர் எது நிகழக்கூடும்? குறைந்த செல்லும் எல்லா விளைவு உங்களுக்கு தெரியும். இது டிபி. குறைந்த செல்லும் எல்லா விளைவு தொழிற்படும். இது எம்பி, இது ஏபி. இரண்டாம் கட்டத்துல குறைந்த செல்லும் எல்லா விளைவு தொழிற்பட போகுது. அப்ப இரண்டாம் கட்டத்துல தெரியும் உங்களுக்கு எம்பியும் வீழ்ச்சியடையும் ஏபியும் வீழ்ச்சியடையும் தெரியும். எம்பியும் ஏபியும் வீழ்ச்சியடைய என்ன செய்ய போகுது? இதுவும் என்ன செய்ய போகுது? ரெண்டும் என்ன செய்ய போகுது? கூட போகுது. எம்சியும் கூடும். எம்சி அதிகரிக்கும். ஏபிசி என்ன செய்ய போகுது? கூட போகுது. ஏபிசி இரண்டாம் கட்டத்துல ஏபிசி கூட போகுது. பாத்தீங்கன்னு சொன்னா எல்லைச்செலவு ஒரு நிலையான வீதத்தில் வீழ்ச்சி அடையும். அப்ப எல்லைச்செலவு என்ன செய்யுது? இங்க கூடுது. இங்கே கூடுது. அவ முதலாவது விட வராது. ரெண்டாவது விடையா பாத்தீங்கன்னா எல்லைச்செலவு குறைந்த செலவு இங்க அதிகரிக்கும். அதனால வராது. மூன்றாவது விடையா பாருங்க, எல்லைச்செலவு அதிகரிக்கும். சரி, எல்லைச்செலவு என்ன செய்யுது? கூடுது. இந்த படத்துக்கு நீங்க எல்லைச்செலவு கூடுது. நாலாவது பாருங்க, எல்லை உற்பத்தி நிலையான வீதத்தில் அதிகரிக்கும். எல்லை உற்பத்தி நிலையான வீதத்தில் அதிகரிக்கும். எல்லை உற்பத்தி என்ன செய்ய போறீங்க? வீழ்ச்சி அடையும். அதனால வராது. அஞ்சாவது, எல்லை உற்பத்தி குறைந்த செல்லும் வீதத்தில் அதிகரிக்கும். இல்ல, எல்லை உற்பத்தி வீழ்ச்சி அடையன்னு சொல்லுவாங்க. அதனால வராது. அப்ப எத்தனாவது விடைன்னு சொன்னால் மூன்றாவது ஆன்சர். அப்ப 24க்கு மூன்றாவது ஆன்சர். 24க்கு மூன்றாவது ஆன்சர். 24க்கு 3. இப்ப 11.
24க்கு 3வது ஆன்சர். ரைட். 25வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? 25. 25 நல்ல கேள்வி பிள்ளை. 25வது கேள்வி நல்ல கேள்வி. இருபத்தஞ்சாவது கேள்வி என்ன ஆன்சர்? 25. 25வது கேள்வியை பாருங்க. ரைட். இருபத்தஞ்சாவது கேள்வியை பாருங்க. குறுங்காலத்தில் நிறைபோட்டி நிறுவனம் ஒன்று லாபத்தை உச்சப்படுத்தும் வெளியீட்டு மட்டம் 500 அலகாகும். சந்தைச்சம். ரைட். குறுங்கால நிறைபோட்டி நிறுவனத்தின் லாபத்தை உச்சப்படுத்தும் வெளியீட்டு மட்டம் எவ்வளவாம்? லாபத்தை உச்சப்படுத்தும் வெளியீட்டு மட்டம் எவ்வளவாம்? 500 அலகாகும். அதன் சந்தை விலை எவ்வளவாம்? 200 அலகாகும். விலை ஏஆர் சமன் எம்ஆர். பிள்ளைகள் எப்படி செய்யணும்னு பாருங்க. ஏஆர் சமன் எம்ஆர். வெளியீட்டு மட்டமா உற்பத்தி நிறுவனம் 2000 ரூபாய் பொருளியல் லாபத்தை உற்பத்தி நிறுவனம் என்ற பொருளியல் லாபத்தை உழைக்கின்றது. சமநிலை வெளியீட்டு நிறுவனத்தின் சராசரி நிலையான செலவு எவ்வளவாம்? கியூ வந்து 500 அறிக்கைக்க ஏஎஃப்சி வந்திருக்கிறார். எவ்வளவு வந்திருக்கிறாருன்னு சொன்னால் எவ்வளவு வந்திருக்கிறாருண்டா 4. ஏஎஃப்சி 4 வந்திருக்கிறார். இவ்வளவு தாங்க வேண்டி 2000 ரூபாய் லாபம் உழைக்கிறார். அப்ப லாபம் உழைக்கிறாருக்கு உங்களுக்கு சமன்பாடு தெரியும். லாபம் சமன் உற்பத்தியாளர் மிக கேட்டுக்கிறார் பிள்ளைகள். இப்ப லாபம் சமன் தெரியும். டிஆர்ல இருந்து இந்த கழிக்கோணும், டிசிய கழிக்கணும். அப்ப டிஆர்ல இருந்து டிசிய கழிக்கணும். லாபம் தந்திருக்கிற 2000. டிஆரை காணலாம் 200 தர 500. டிஆர் சமன் 200 தர 500. ஏனண்டா ஒரு அழகுக்கான 20 தர 500 ஒரு அழகுக்கான விலை தந்திருக்குது. மொத்த அழகு 500. பெருக்கினீங்களா டிஆர் வரப்போற எவ்வளவு வரப்போற? 10,000. அப்ப டிஆர் 10,000. டிசி இதால வந்து கழிச்சீங்களா டிசி தவன் 10,000 கழிப்போம். 2000 கழிப்போம். கழிச்சோம்டா டிசி தெரியும் எவ்வளவு வரப்போகுது? டிசி 8000 வரும். டிசி 8000. அப்ப டிசி 8000 சொன்னால் டிசி 8000. டிசி 8000 ஏசி காணலாம். ஏசி காணலாம். ஏசி எவ்வளவு? இதா 500 ஆள பிரிச்சீங்களா ஏசி வரும். ஏசி சமன் டிசி கீழ் கியூ. உற்பத்தியாளர் மிக தானே கேட்டது. உற்பத்தியாளர் மிக காண்றதை கவனிக்கணும். டிஎஃப்சி காணலாம். எவ்வளவு வரும்? டிஎஃப்சி ஏஎஃப்சி தெரியும் 4. டிஎஃப்சி எவ்வளவு வர போறார்? டிஎஃப்சி 2000. டிஎஃப்சி 2000. டிஎஃப்சி 2000. டிஎஃப்சி 2000 சொன்னால் டிவிசி காணலாம். எவ்வளவு? டிவிசி காணலாம். எவ்வளவு? டிசி சமன் டிஎஃப்சி பிளஸ் டிவிசி. அப்ப டிசி தெரியும் எவ்வளவு? 8000. டிஎஃப்சி தெரியும் எவ்வளவு? 2000 சொன்னா டிசி எவ்வளவு? 6000. டிவிசி 6000. டிவிசி 6000. டிவிசி 6000 எடுத்திருப்பீங்க. டிவிசி 6000. அப்ப உங்களுக்கு உற்பத்தியாளர் மிக காண்றது உங்களுக்கு சமன்பாடு தெரியும். உற்பத்தியாளர் மிக சமன் என்னென்னு வர போறார்? உற்பத்தியாளர் இதுல இருக்கிற பகுதி தான் டிவிசி. உற்பத்தியாளர் மிகை சமன் டிஆர்ல இருந்து என்னதை கழிப்போம்? டிவிசிய கழிப்போம். டிஆர்ல இருந்து டிவிசிய கழிப்போம். டிஆர் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு வந்தது? டிஆர் 10,000. டிஆர் 10,000. 10,000 இந்த 6000 கழிச்சோம்னு சொன்னால் உங்களுக்கு பிடிஎஸ் வரும். எவ்வளவு வர போறார்? 4000. 4000. உற்பத்தியாளர் மிகை 4. ஆன்சர் 1. விளங்காடி கேடுங்க. திருப்பி விளங்கப்படுத்தி வரேன்.
ரைட். அப்ப 25 கேள்வி வித்தியாசமான ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி என்ன செய்யறோம், 25 கேள்வியை நான் என்ன செய்யறோம் தெளிவா இதோட என்ன செய்யுதுன்னு சொன்னா 4ஆம் பாடம் என்ன செய்யுது முடிவுக்கு வருது. இப்ப 4ஆம் பாடம் முடிச்சிட்டேன்னு பிள்ளைகள் கவனிக்கணும். 4ஆம் பாடம் முடிச்சிட்டேன். 4ஆம் பாடத்துல வந்து இனி நீங்க செய்து பார்க்கணும். முடிஞ்ச அளவு எம்சிக்கு எல்லாம் செய்து விட்டு இருக்கிறேன். இனி நீங்க செய்து பார்த்து உங்களுக்கு டவுட்டான கேள்வியில் என்ன செய்யணும் 26 நீங்க 26 குரூப்ல போட்டீங்கன்னு சொன்னா அதுக்கான விடையை நான் எழுதி போடு உங்களுக்கு செய்ய வழிகளோ அல்லதுக்கான விடைகளோ நான் செய்து போடுவேன். நீங்கள் எப்போ அது 26 பொறுத்த வரைக்கும் டவுட் 25க்கு டவுட் கேட்கிறாங்க, 26ல நீங்க டவுட் கேட்கிறீங்க. அப்ப நான் நினைக்கிறேன் 100க்கு 100 வீதம் கட்டிக்காராக்கள். நான் 2019ஆம் ஆண்டு ஏழு எழுதிக்க கூடி எனக்கு டவுட் வந்தது. எக்கனாமிக்ஸ்ல நிறைய டவுட்கள் இருந்தது. நிறைய டவுட் இருந்தா நீங்கள் கேட்கிறத பார்த்தா நீங்கள் எல்லாரும் 100க்கு 100 வீதம் என்ன செய்றீங்க 4ஆம் பாடத்துல கிளியரா இருக்கிறீங்க. அதான் எந்த எடுக்கும். இந்த கேள்வி ஒரு செய்யுங்க பிள்ளைகள். இது ஒரு கொஞ்சம் புதுசுல பழசுதான், எல்லாம் ஒரு ட்ரை பண்ணுங்க. ரைட். கவனிக்கோணும். உங்களுக்கு நான் சொன்னேன் கவனிக்கோணும். இதுல சின்ன டவுட் ஒன்று இருக்குது. 3 5 விட திரைப்பட நடிகர் ஒருவருக்கு ஒரு வருடத்தில் 100 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டது. திரைப்பட நடிகர் என்று சொன்னால் அந்த திரைப்பட நடிகர் வச்சு உருவாக்குறதான் அந்த கம்பெனி என்ன செய்ய போகுது, ஒரு திரைப்பட நடிகரை பற்றி தான் கவலை. அப்ப திரைப்பட நடிகருக்கான வழங்குற அளவோடவாம் சும்மா வைப்போம் எவ்வளவு 100 மில்லியன். அந்த பெரிய சதுரம் வந்து 100 மில்லியன் 100 மில்லியன் ரூபாவை என்ன செய்யறார் செலவழிக்கிற. ஒரு 100 மில்லியன். இதற்கு அடுத்த சிறந்த விரிவுரையாளருக்கு வேலைக்கு வருடத்துக்கு 65 மில்லியன் ரூபாய். ஊழியமன்ற உற்பத்தி காரணிகளுக்கான அமைய செலவு தான் உங்களுக்கு சொன்னா என்ன வரப்போகுது, மாற்றல் கொடுப்பன வரப்போகுது. ஒரு ஊழியர்களுக்கான ஒரு அமைய செலவு. அவர் என்னத்தை ஒரு மாற்றல் உழைப்பண்ட அவருக்கு ஒரு குறைந்தபட்ச கொடுப்பன. இதுதான் எவ்வளவு வரப்போகுது 65 மில்லியன். அப்ப 65 மில்லியனை கொடுக்கறதுக்கு பதிலாக அவரை நான் மேலதிகமாக வச்சிருக்கிறதால அவரை கொடுக்குற இது எவ்வளவு வரப்போகுது 35 மில்லியன். இது பொருளியல் வாடகை. இது பொருளியல் வாடகை. பொருளியல் வாடகை. இது வந்து என்ன வரப்போகுது மாற்றல் கொடுப்பனவு. அப்ப எத்தனையாவது விடி என்று சொன்னால் 65 பில்லியன் ஒரு காரணிகளுக்கான குறைந்தபட்ச கொடுப்பனவு தான் மாற்றல் கொடுப்பனவு. நான் சொன்னால் அமைய செலவு. மாற்றல் கொடுப்பனவுன்றது ஒரு காரணிகளுக்கான அமைய செலவு. ஒரு அமைய செலவுக்கான மேலதிக கொடுப்பனவு தான் பொருளியல் வாடகை. விளங்கா சொல்றது பாருங்க. என்னண்டா ஒரு திரைப்பட நடிகர்களுக்கு 100 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டது. 100 மில்லியன் ரூபான்ற இந்த சதுரம். அப்ப 100 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டது என்று சொன்னால் அவர் அந்த திரைப்பட காட்சியில நடிக்காமல் வேறு இடத்துல வேலை செய்திருந்தால் அல்ல வேறு இடத்துல அந்த உற்பத்தி காரணிகள் கொடுப்பன வழங்கியிருந்தால் அதுல குறைந்தபட்ச கொடுப்பனவாக 65 பில்லியன் ரூபாய் கிடைச்சிருக்கும். குறைந்தபட்ச கொடுப்பனவு 65 பில்லியன் ரூபாய் கிடைச்சிருக்கும். ஒரு உற்பத்தி காரணிகளுக்கான ஒரு குறைந்தபட்ச கொடுப்பனவு தான் மாற்றல் கொடுப்பனவு. உருப்படியான செலவு மாற்றல் கொடுப்பனவு. அப்ப மாற்றல் கொடுப்பனவு குறைந்தபட்ச கொடுப்பனவு தான் இந்த 65 பில்லியன். அதுக்கு ஒரு உற்பத்தி காரணிகளுக்கான ஒரு மேலதிக கொடுப்பனவு தானே பொருளியல் வாடகைன்னு சொன்னான். ஒரு உற்பத்தி காரணிகளுக்கான ஒரு மேலதிக கொடுப்பனவு.
உற்பத்தி காரணிகளுக்கான மேலதிக கொடுப்பனவு 65க்கு மேலதிகம் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கிறார்? 35 தானே கொடுத்து வச்சிருக்கிறார். 35ன்றது பொருளியல் வாடகைகளை ஒரு உற்பத்தி காரணிகளுக்கான மேலதிக கொடுப்பனவு பொருளியல் வாடகை. இப்ப 65ன்றது மாற்றல் உழைப்பாகவும் 35ன்றது பொருளியல் வாடகையாகவும் வரப்போகுது. அப்ப எத்தனாவது சொன்னால் 5வது ஆன்சர். டவுட் இருக்கா? 5வது ஆன்சர்ல ஏதாவது டவுட் இருக்கா? இப்படி ஒரு கேள்வி நீங்க என்ன செய்ய இன்னும் எதிர்நோக்கில பிள்ளைகள் 2025ஆம் ஆண்டு கவனம். இந்த கேள்வியை தூக்கி என்ன செய்யலாம்? சம்டைம் கேட்டு விடலாம், கால்குலேஷன் பண்ணி சொல்லு. பொருளியல் வாடகையும் மாற்றல் உழைப்பையும் கால்குலேட் பண்ணி கேள். பார்ட் 2ல போட்டுட்டான், பார்ட் 1ல போடலாம் சம்டைம். கடைசியில சொல்லுவோம்னு தான் யோசிச்சு. சரி இப்பவே சொல்லி விடுவோம்னு சொல்றேன். விளங்கிட்டா? கிளியரா? டவுட் இருக்கா இல்லையா? இல்ல நீங்க சொல்ற ரெஸ்பான்சிபிளா இந்த கேள்வி விளங்கிட்டா விளங்க இல்லையா? பிள்ளை ரைட். கவனிக்கணும். இப்படி கவனிக்கணும். இப்படி இடக்கிட 4ஆம் பாடத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு நாங்க என்ன செய்வோம்? அடுத்த வீக்ல என்ன செய்ய போறோம்னு சொன்னால் 6ஆம் பாடத்தின் இன்ட்ரடக்ஷனும், இந்த வீட்டுத்துறை, நிறுவனத்துறை, அரசாங்கத்துறை, ரைட், இந்த வெளிநாட்டு துறை எல்லாம் என்ன செய்யுதுன்னு சொல்லிக்கொண்டு ரைட் 5ஆம் பாடத்தை விட்டு 6ஆம் பாடம் படிக்க போறோம். கவனிக்கணும். சமநிலை தேசிய வருமானம். இப்ப சமநிலை தேசிய வருமானத்தில் உங்களுக்கு தெரியும், எளிய பொருளாதாரம், மூடிய பொருளாதாரம், ரைட், சிறந்த பொருளாதாரம். விழாத்தையும் பார்த்தோம்னு சொன்னால் அந்த 6ஆம் பாடத்துல இலகுவாக ஒரு மாதத்துக்கு என்ன செய்யலாம்? பினிஷ் பண்ணலாம். 1 மந்த் தேவை. அது எல்லாம் பேப்பர் எல்லாம் செஞ்சு செய்யறதுக்கு 1 மந்த் தேவை. இதே மாதிரி தான் எம்சிக்கு தியரி இப்படித்தான் போகும். இதுலயே கிளாஸ்லயே எம்சிக்கு போய் கொண்டிருக்கும். அடுத்த கவனிக்கணும். 26க்கு குரூப்ல எம்சிக்கு நிறைய போடுவேன். ஆன்சர் நீ 4ஆம் பாடம் சம்பந்தமா போடுவேன். உங்களுக்கு நீங்கள் ஆக்டிவா இருந்தா அதை செய்து அனுப்பலாம். இல்லாட்டி உங்களோட விருப்பம் பிள்ளையர். நீங்கள் உங்களுக்கு செய்ய டைம் இல்லாட்டி ஒண்ணு செய்யலாம். அப்ப அடுத்த கிளாஸ் 6ஆம் பாடத்தோட என்ன செய்வோம்? சந்திப்போம். ரைட். நன்றி. டவுட் இருந்தா ரெக்கார்டை கேளுங்க, நான் போட்டு விடுறேன். ரைட், ரெக்கார்டு உங்களுக்கு தரப்படும். ரைட்.